சொன்னிலடா தண்ணி கொண்டா பணம்டா பணம் வந்துட்டா இந்த வியாதி என்ன எந்த வியாதி என்ன ஒண்ணு செய்யாது சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு சார். ஏன்டா உளற? தப்பா பேசினா தலையை எடுத்துருவானடா. பரவாயில்ல, தப்பா பேசினா தலையை எடுப்பாங்க. நான் சின்னையா நல்லதுக்கு தான் சொல்றேன். இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நீ எந்த நல்லதுக்கும் சொல்ல வேண்டாம், பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு. ஐயா ஐயா என்னடா நல்லது? அது ஒண்ணும் இல்ல. சும்மா இரு, அவன் பேசட்டும். சொல்லு சார், உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆக்கிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ன ஏகா ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறான்? டேய் 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும், அவ்வளவும் அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல். தெரியாம பேசலாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 கோடி சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டினதானே அர்த்தம். ஏகா ஐயா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நியாயம்னே வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வச்சிர வேலுவா? ஆமா ஆமா, வாஷிங்டன் வெற்றிவேலு ஜென்டில்மேன் சார். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு 2 மாடு, ஒரு ஆடு, ஒரு கோடி கணக்கான சொத்து இருக்கு. ஒரு 500 கோடி தேருங்க ஐயா. தேரும்ல? அவர் பொண்ணு பத்தி சொல்லுங்க. எந்த பொண்ணு? அந்த சம்பந்தம் அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்குமே. இல்ல டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் அது கூட சம்பந்தம் பாக்குறாங்களே. ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா? அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையாப்பா. என்ன மாமா, உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா ஒப்படைச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? பின்ன வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு வட்டியடா. என்ன மாமா, அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. வராங்களா? வராங்க. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்காங்க. எந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? பொறுப்பெல்லாம் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஏண்டா ஏகா, ஐயா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும் ஐயா. டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா 200 குறையுது இல்ல ஐயா. வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு, புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதில்ல, இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல, ஒன்றரை மாமா உடம்புல அது இருக்காது. ஐயோ தலை. அப்பா அப்பா. வாங்க மாமா, வாங்க. ஒண்ணு இல்ல, வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறியன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த 2 தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. பொட்டியை தூக்கிட்டு கிளம்புடா. என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். என்னங்க, யாரோ வாஷிங்டன் வெற்றிவேலா காலையில இருந்து நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா. உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா, இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவா சார் பிரச்சனை? இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்லை சார். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. புரியும்படியா சொல்லு. அது வந்து சார், அது வந்து சார், சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்கில் நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். ஆஹா. என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல
நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்கிற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுட்டீங்க சார். கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா? சார் நீங்க ஞானி சார். என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா, எப்படி சொன்னேன்னு உன்னை கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாருடா. பின்ன கரெக்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார்? லூசு சார் நீங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா, என் மேலே எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல மட்டும் டவுட் வரல சார். தேவையில்லாம மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். நான் கிளம்புறேன். நான் போறேன். இருப்பா, இரு. கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸை எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா போக மாட்டேன் சார். நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார்.